நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் நம்ம வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை மந்த்ரா அவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகை மந்த்ரா அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு 90s ரொம்ப 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 ஃபேமஸாக வள வந்துட்டு இருந்தாங்க. டாப் லெவலில் இருந்த நிறைய நடிகர்கள் கூட, அதாவது இப்போ டாப் லெவலில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டராக வள வந்துட்டு இருக்க தல அஜித் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் கூட ஆரம்ப காலகட்டத்தில் சேர்ந்து பேர் பண்ணி நடித்தவங்க தான் இவங்க. குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய லவ் டுடே படம் எப்படி அவருடைய கெரியரில் ஒரு முக்கியமான படமோ, அதே மாதிரி தான் இவங்களுடைய கெரியர்லையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த படத்தை அப்போ தான் இவங்க அவங்களுடைய கெரியரில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. ஆமாங்க, அது என்ன நடந்தது, இவங்க இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்களுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்போ விஜயலட்சுமி. இவங்க 1980 பிறந்திருக்காங்க. இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆனால் இங்கே தான் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தானாங்க. அதனால தமிழ் படிக்க எழுத எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் இவங்க 9 வயசு இருக்கும்போது தெலுங்கு படமான மம்தாலா கோக்வெல்லா அப்படின்ற படம் மூலியமா அறிமுகமானாங்கன்ட்டு. ஆனால் என்னதான் இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவங்க குழந்தை நட்சத்திரமா 6 மாத குழந்தையிலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது மேன் பவர், என்ன மாதிரிலாம் ஆட்கள் தேவை, இது மாதிரி வேணுமா அந்த மாதிரி வேணுமா, ஆட்களை பிடிச்சி தர வேலையை தான் பார்த்துருக்காரு அவங்களுடைய தாத்தா. அந்த ஆட்களில் ஒரு படத்துக்கு குழந்தை நட்சத்திரம் தேவை, அதாவது கை குழந்தை தேவைன்னு சொன்னது என்னுடைய பேத்தி இருக்கா, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேத்தியை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இவங்க கேமராவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 6 மாசத்துல ஸ்டார்ட் ஆன இவங்களுடைய சினிமா கெரியர் இப்போ வரைக்கும் நிற்காம போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி இவங்களை ஏமாத்திடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அதனால இவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. ஆமாங்க, விஜய் அவர்களுடைய லவ் டுடே படத்துல இவங்க விஜய் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கிடையாது, நடித்தா ஹீரோயின் தான், இல்லைன்னா நடிக்கவே கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க அதையும் தாண்டி சரி ஓகேன்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. படத்தை தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்காங்க. எனக்கு இப்படி ஏமாத்திட்டாங்கப்பா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க விஜயலட்சுமியாக பிறந்தாலும் மந்த்ரா அப்படின்னு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் சார் தான் வச்சிருக்காரு. பிரியம் படம் தான் இவங்களுடைய முதல் தமிழ் படம். இந்த படத்தில் இவங்க நடித்ததுக்கு அப்புறம் தான் லவ் டுடே, ரெட்டை ஜடை வயசு, இது போல படங்களுடைய வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்திருக்கு. இதில் குறிப்பாக கங்கா கௌரி இந்த படத்தில் இவங்க ஒரு பணக்கார வீட்டு பெண்மணியாக வந்திருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க நடித்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க ஐஃபையாக ரொம்ப மாடர்னாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லீடாக தான் நடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை நினச்சி அப்போ வருத்தத்தில் அவங்க இருந்ததே கிடையாதான். ஏன்னா அப்போது நிறைய ரசிகர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய கண்கள்லையும் இவங்களுடைய இந்த சிரிப்புலையும் மயங்கன ஒருத்தங்க, அதாவது பல பேரை மயங்க வச்ச நடிகை அப்படின்ற ஒரு பட்டமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்த இவங்க சடனாக காணாமல் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை தான். ஆமாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிளாமரை மட்டுமே காட்டி நடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. தெலுங்குலையும் நல்லா இவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1988 2006 வரைக்கும் இவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அங்கே நடிக்கும் போதே கிட்டத்தட்ட 8 படங்கள் ஒரே டைரக்டர் கூட, டெக்னீஷியன் டீம் கூட வேலை பார்த்தாங்களாம். அப்படி வேலை பார்க்கும்போது அங்கே ஒன் ஆஃப் த டைரக்டராக இருந்தவர் தான் ஸ்ரீமுனி அவர்கள். அவர் கூட இவங்க ஆரம்பத்தில் படம் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஓரியன்டாக பேசியிருக்காங்க. அதுக்கும் நெக்ஸ்ட் பர்சனலாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் மார்ச் 23 இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 23 இவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு 2004. ஆமாங்க, இவங்க மேரேஜுக்கு ஆரம்பத்தில் இவங்க 2 பேர்களே எதிரிகளாக தான் இருந்திருக்காங்க. அதாவது ஒருத்தர் வேணும்னா இன்னொருத்தர் வேணாம், அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லாம் பேசி தான் இவங்களுடைய திருமணத்தையே நடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்க அதாவது பொண்ணுடைய அம்மா ஃபர்ஸ்ட் நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பையன்கிட்ட போய் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பையனுடைய வீட்லையும் நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேச இப்படி தான் இவங்களுடைய மேரேஜ் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் அப்போ வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க 2 பேருமே ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் இவங்க அவங்களுடைய குழந்தைங்களை பற்றி பேசலை. இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான காதல் தான் சொல்ல முடியும். 2 பேருமே ஒன்றாவே வேலை பார்த்து, ஒன்றாவே காதலிச்சு, ஒன்றாவே கல்யாணம் பண்ணி இவங்க இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் 2013 ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரீஎன்ட்ரி கொடுத்தும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தான் இவங்க கலக்கிருக்காங்க. அதாவது இங்கே இவங்களை
செகண்டாக மட்டுமே வந்து வச்சுருந்ததுனால தான் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காங்க. அந்த வருத்தம் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ரெட்டை ஜடை வயசு இந்த படத்தில் அஜித் அவர்கள் கூட சேர்ந்து பேர் பண்ண இவங்களை அதே தலை அஜித் அவர்களுக்காக ஒரே ஒரு பாடலுக்காக மட்டுமே வந்து ஆட வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேரா நடிக்கும் போது அஜித் அவர்களுக்கு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதே தலை அஜித் அவர்கள் ராஜா படம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்பவே சட்டில்டாக மாறி இருக்காரு. எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் பெண்களுக்கு அவர் அந்த படத்துக்கு அப்புறமா இவங்கள ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி செட்டு கூட தான் உட்காந்து அவர் சாப்பிடுவாராம். அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் அண்ணனா வாரிசு படத்தில் நடித்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குன்னே சொல்லலாம். யார் கூடயும் எந்த கான்டாக்டுமே கிடையாதாங்க. என்னதான் இவங்க நடிக்க வந்தாலும் கிளாமராக நடித்தாலும் யார் கூடயும் சேர்த்து வச்சு இப்படிதான் பேசினாங்க அப்படிதான் பேசினாங்க அங்கங்கே கிசுக்கள் வந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மையே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய காதல் எல்லாருக்குமே அப்போ தெரியுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்தில் இவங்க ராயன் படம் தான் பார்த்துருக்காங்க. தனுஷ் அவர்கள் இவங்களுடைய கிளாஸ்மேட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவர் என்னதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னோட கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் அவருக்காக நான் படம் பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். அதனால தான் நான் படம் பார்த்தேன். கண்டிப்பாக அவருடைய கெரியர் அடுத்தடுத்துல லெவலுக்கு போயிட்டே இருக்குது. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ராசியான நடிகை வளவரணுன்ட்டே இவங்களுக்கு ராசி அப்படின்ட்டு பேரும் மாற்றிருக்காங்க. அந்த வகையில் இவங்களுடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ராசி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் மந்த்ரா. இவங்க தலா அஜித் அவர்களுடைய ராஜா மூவியில் வெத்தலை குண்டு இந்த சாங்கில் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் அஜித் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே நடிச்சிருப்பாரு. அதே பெஸ்டியாக தான் இவங்களுக்கும் இருந்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்திலே. அதாவது கங்கா கௌரி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டையும் தாண்டி 2 பேரும் பிரதர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. சங்கீதா தான் ஃபைனலாக அதாவது பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோன்ற ஒரு ஆசையில் இருக்கும் போது எதிர்பாராத விதமாக சங்கீதாவை திருமணம் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல இருந்து நடிகர்கள் அதாவது ஹீரோஸை விட காமெடி ஆக்டரான வடிவேல் சார் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். இவங்க நெகட்டிவ் ரோல் கூட பண்ணியிருக்காங்க. நிஜம் அப்படின்ற படத்து மூலமா இவங்களுடைய நெகட்டிவ் ஷேடை பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்களுக்குள்ள மல்டி டேலண்டட் பர்சன் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பல மொழிகள் இவங்களுக்கு தெரியும். மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்போ உயிரே அப்படின்ற படத்துலையும் நடிக்கிறாங்க. இந்த உயிரேன்ற படம் பார்த்தீங்கன்னா அம்மா மகள் இந்த கான்செப்டை வச்சு தான் போயிட்டு இருக்கு. கேக்கா அப்படின்ற படத்தில் ஹிகானா பார்த்தீங்கன்னா இவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெமினி டிவியில் கிரிஜா கல்யாணம் அப்படின்ற சீரீஸ்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ தெலுங்கு சினிமா இவங்கள கொண்டாடிட்டு வராங்க. அதே தமிழ் சினிமா இவங்கள கொண்டாட மறந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய ரீஎன்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பை இங்கே கொடுக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.